இல்ல. ரீசெண்டா பாத்தீங்கன்னா மெய்யழகுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அது மட்டும் இல்ல பொய்யழகுன்னு சொல்லிட்டு யூடியூப்லயும் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம்னு இருக்கேன். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. இப்ப ரீசெண்டா அவங்க ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 10-30 டேஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிக்ஸ் ஃப்ரீக்வன்சி யாரை பத்தினா நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு பொய்யில் புலவர். அவரை பத்தி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் டெக் சூப்பர் ஸ்டார், அதாவது டெக் பாஸ்லேருந்து வெளியே வந்து டெக் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அவர் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் அவருக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணேன். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா, உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு டெக் பாஸ் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டதுக்கப்புறம் மாற்றி அடிச்சிட்டு இருக்கும் மோஸ்ட்ல என்னடா இது தளபதி யூடியூப் எடுத்துக்கிட்டாலே இப்போ அடிக்கடி சண்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா 2 பேருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கடா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிச்சு பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸா வீடியோ போட்டுருந்தாங்க. இவங்களும் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. யாரும் கண்டுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் மூச்சுல அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் டெக் சூப்பர் ஸ்டார், அதாவது நம்ம பொய்யல் புலவர் என்ன ஆயிட்டாரா, தலைமுறை ஆயிட்டாரு. அதுக்காக அவர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போட்டே ஆகணும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கணும் அப்படிதானே. ஏன்னா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. யூடியூப் என்னமோ ஆகிட்டு இருக்கு. ஆனா இப்போ இவங்க மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறது நல்லா இருக்கு. இப்போ என்னன்னா கைஸ், ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பார்க்குறோம். அந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்றவங்க யார் பண்ணுவாங்க? இந்த டெக் சேனல்ஸ் தான் ரிவ்யூ பண்ண போறாங்க. இப்போ நீங்க ஒரு மொபைல் நீங்க வாங்க போறீங்கன்னா இந்த டெக் சேனல்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த பார்த்தீங்களா எல்லாமே வெளியே எக்ஸ்ப்ளோர் ஆயிட்டு அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை தான் இவங்க வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி நம்ம கிட்ட வந்து கதையா சொல்லிட்டு போறாங்களே தவிர இவனு அதுல இருக்கிற வந்து ஃபேக்டை எவனா சொல்றான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லைன்னு தான் தெரியுது. ஓகேங்களா, இந்த டெக் பாஸை வச்சுக்கிட்டு அப்போ நீங்க இவங்க பண்ண தப்பால நம்ம டெக் பாஸை சந்தேகம் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா ஆமா. சாரி டெக் பாஸும் டெக் சூப்பர் ஸ்டாரும் பண்ண தப்பால மற்றவங்களை சந்தேகம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆமா, கண்டிப்பா வந்து எல்லார் மேலேயும் சந்தேகம் வரதான் செய்யும். எல்லாருமே பெய்டு ப்ரொமோஷன் பண்ண தான் செய்யறாங்க. யாருமே பண்ணலன்னு சொல்லலை. அதை கொஞ்சம் நியாயமா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் தெரியுது. ஒரு இதா இருக்கு. ஓகேங்களா, ஆர்கானிக் கண்டென்ட் சுத்திட்டு இருந்த நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு வசமா மாட்டினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 டேஸ் ஆயிருச்சு. அவரோட இன்ஸ்டாகிராம்ல கூட ஒரு போஸ்ட் ஏதாவது போட்டு அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் எதுவுமே கிடையாது. அவங்களால வசமா சிக்கிக்கிட்டோம், என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. மேனிப்புலேட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இது யார் மேனிப்புலேட் பண்றா, யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிலாம் நம்ம இங்க பேச முடியாது. இப்போ நான் இது எதுக்கு பேசுறேன்னா, நான் ஒரு டெக் சேனலை பத்தி நான் ஏகப்பட்ட ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு போக்கோ M2 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன மொபைலை நான் ஒரு டெக் சேனலை பார்த்து நான் வாங்கினேன். ஓகேங்களா, ஆனால் அந்த டெக் சேனல் சொல்லப்படியே அந்த ஃபோன் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லை. அது ஃபேக். இப்படி இவனுங்க ஆர்கானிக் கண்டென்ட் பேசிக்கிட்டு இவனுங்களே வேற மாதிரி சுத்திட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது. கிட்டத்தட்ட வந்து இப்போ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக் சூப்பர் ஸ்டாரை வச்சு நிறைய பேர் செய்யறாங்க. அதாவது நம்ம பொய்யில் புலவர். ஓகேங்களா, இவர் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு நானும் அந்த பொய்யலகம்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு பார்த்தீங்களா, நம்ம A2D நந்தாவை பார்த்துட்டு நானும் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல எனக்கு பாதி தெரிஞ்சிருச்சு. இவர் தான் மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காரு, சரியான ப்ரூஃபை கூட இவரால் காட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இதுல வந்து இந்த 60 லட்சமா 15 கோடி இந்த 60 லட்சம் கொடுக்கறது இதுக்குள்ளலாம் நான் வரல. செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் அந்த வீடியோக்குள்ளேயே வந்திருப்பாரு. அவரை பத்தி பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு வீடியோ போட்டு கிளாரிஃபை பண்ணியிருப்பார். இல்லை நான் அப்படி பேச வரல, அப்படி இப்படி பேச வரலன்ட்டு. சத்தியமா அவரெல்லாம் உள்ள இருக்கிற தப்புங்க. அவர் நிறைய பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவரே பேசியிருக்காரு. அவரை நம்ம இதுக்குள்ள இழுக்க வேணாம். நான் அதில் கொஞ்சம் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் இதில் இருக்கிறவரை வந்து ட்ரோல் பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறேன். அவர் தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம். இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து. அதுக்கப்புறம் சிப் ஃப்ரீக்வன்சி இங்கே ஒரு சில பேர் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, சித்து எதுக்கு இப்படி பேசுறாங்க, எதுக்கு உள்ள வாராங்க, வந்தாலும் இது வேற மாதிரி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. என்னை பொறுத்தவரை என்ன கேட்டீங்கன்னா அவங்க பண்றது கரெக்டுன்னு தான் தோணுது. ஏன்னா இப்படி ஒரு அதாவது வந்து இவங்களோட உண்மை முகத்தை வெளியே கொண்டு வந்தாதான் இங்க நிறைய பேர் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை பேர் இப்படி இருக்கிறான்னு தெரியல. அவங்களாம் வெளியே கொண்டு வரணும். நிறைய பேர் இப்படிதான் பெய்டு ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு பெய்டு பண்ணலன்னு சொல்றது, டேக் யூஸ் பண்ணாதது, இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. இப்போ பெய்டு கொலப்னு சொல்றது கிடையாது. இப்படி நிறைய ஏமாத்திக்கிட்டு மக்களை எந்த வகையில ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. எனக்கு ஒன்று தெரியல. ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போடுறதுக்கெல்லாம் வந்து 25,000, ஒரு ஷார்ட்ஸ் பண்றதுக்கு 3 லட்சம் 4 லட்சம். எனக்கெல்லாம்
வருஷம் வருமானமே 3 லட்சம் தான். ஆனா இவனெல்லாம் ஒரு ஷார்ட்ஸுக்கு 3 லட்சம் 4 லட்சம்னு வாங்கிட்டு இருக்கிறானுங்க. எங்க இருந்தா வருதுன்னு தெரியல. ஆஹ் அதே மாதிரி இவனுக்கு கிடைக்கிற சலுகைலாம் வந்து வேற மாதிரி தான். அதாவது இவனெல்லாம் வந்து வேற வேலைக்கே போக வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க, இந்த டெக் சூப்பர் ஸ்டார் ஓரளவுக்கு பார்த்துருப்பாரு. இங்க வர்றது இன்கம் நீங்க பாத்தீங்களா, அந்த டெக் பாஸ்ல வந்து ஒரு சேனல்ல வந்து ஃபேஸ்னா சுதர்சன், அவ்வளவுதான். ஓகேங்களா, இவரு தான் சுதர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அவர் வேற சேனல் ஓபன் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே 1 மில்லியன், அதாவது கொஞ்சம் நாளைக்குள்ளேயே 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டாரு. இவர் நினைச்சாருன்னா இந்த மாதிரிலாம் இஷ்யூ வராம இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து டெக் பாஸே அடிச்சு தூர தள்ளிட்டு போயிடுவாரு. ரெண்டாவது ஒரு ஃபேஸ் ஆஃப் த சேனல் அப்படின்ட்டு இருக்கும் போச்சுல வந்து அவருக்கு இன்கம் நிறைய வரும், நிறைய சம்பாதிக்கலாம். 3ல் 1 பங்குக்கு பதிலாக ஒரே பங்கா வர போச்சுல எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சொல்லிட்டு நான் இவரை மட்டும் அட்டாக் பண்ணல, டெக் பாஸும் அதே கதை தான். அங்க இருக்க 2 பேருமே அதே கதை தான். ஆனா இங்க எவனையும் நம்ப முடியாது. இதுல ஒரு கூத்து என்னன்னா, இவரு பேசுனதெல்லாம் பார்த்துட்டு நானு எப்பா ரொம்ப வல்லவன் நல்லவன் நினைச்சிட்டேன். ஒவ்வொருத்தர் உண்மையான முகம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க பல கொஸ்டின் நடக்குது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மதன் கௌரி மாதிரி தான் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொன்னு கைஸ், இப்போ வந்து சிட் ஃப்ரீக்வன்சி சொல்றதை வச்சு நம்ம ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, என் நடந்ததை வச்சு நான் ஜட்ஜ் பண்ணி பேசுறேன். எனக்கு வந்து உண்மையில சுதர்சன் மேல சரியான கோவம் தான். ஏன்னா வந்து அவரை வந்து ஒரு வீடியோ விடாம எல்லா வீடியோ பார்ப்பேன். ஏன்னா எனக்கு டெக்னா ரொம்ப பிடிக்கும். தமிழ் டெக்கும் பார்ப்பேன், டெக் பாஸையும் பார்ப்பேன். இப்படி ஒரு சில ட்ராக்கிங் டெக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அது போக இந்த ஒரு சில சேனல்ஸ்லாம் இருக்கு. அந்த சேனல்ஸ்லாம் நான் உட்காந்து பார்ப்பேன். டெக் வீடியோனால நான் ஆசைப்பட்டு பார்ப்பேன். அதில் ஏதாவது ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா நான் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவனுங்க எதை பெய்டு, எது காசுக்காக பேசினானு, எது அப்படியே எழுதி கொடுத்தது அப்படியே பேசிட்டு போனான்லாம் தெரியாதல்ல. உள்ளே இருக்கிற ஃபேக்டை சொன்னால் தானே உங்களை நம்ப முடியும். உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை மொத்தமாக உடச்சிட்டு போனதுக்கப்புறம் ஒன்றுனா எதுக்கு நம்பணும் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கான தெளிவான வீடியோவை அவர் போடணும். நம்ம பொய்யில் புலவர் டெக் சூப்பர் ஸ்டாரும் போடணும், டெக் பாஸும் போடணும் தான். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் என்னடா மாற்றி மாற்றி அடிக்கட்டும் இப்படி வீடியோ போடட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாகணும். உன்னை நம்பி நிறைய பேர் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லும் போச்சுல நீ தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நீ தானே அதுக்கு ஒரு இதாக இருக்கணும். அப்போ நீ வந்து ரிப்ளை கொடுக்கணும்ல. நீ வந்து நான் பண்ணலன்னு சொல்லல, நீ பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நீ அதை என்ன பண்ணணும்னா கிளாரிஃபை பண்ணணும். ஓகே, நான் இதுக்காக தான் பண்ணேன், ஆமாம் நான் பண்ணி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரியாவது சொன்னால் மன்னிச்சாவது விடுவானு. அதை விட்டு மேனிப்புலேஷன் பண்ணிட்டு இருந்தாருன்னா இன்னும் அடி வாங்குவார்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களை உங்களை எதிர்க்கிறாங்கன்னா அவங்கள எந்த லெவலுக்குனாலும் நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உதாரணத்துக்கு இந்த டெக் சூப்பர் ஸ்டார் அந்த சித்து அவங்க யூடியூப் சேனலில் என்ன பேசியிருந்தாங்கன்னா, அவர் பேசின அத்தனை ஆடியோவும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிலீஸில் என்னென்னா, A2T நந்தா வந்து ஒருத்தவங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, இவங்க பண்ணுற தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவனை எப்படிலாம் காலி பண்ணலாம், எப்படிலாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதுக்கு உதாரணத்துக்கு இவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, இந்த யூடியூப் சேனலில் என்னெல்லாம் நடக்குது, ஒருத்தங்களை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உதாரணம் இவர் தான் வந்து நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் நம்ம சுதர்சன் அவர்கள். இவர் ஏதோ பெருசா பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தாருன்னா, பாத்தீங்களா, ஒரு கார்பரேட் நினைச்ச என்னனாலும் பண்ண முடியும், ஒரு கார்பரேட் நினைச்ச என்னனாலும் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாரு. அந்த கார்பரேட்ல தான் நீங்க இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த கார்பரேட்ல இருக்க போச்சுல உங்க மூளை எப்படி இருக்கு பாத்தீங்களா? கார்பரேட் தனமா தான் உங்க மூளை செயல்பட்டு இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, உங்களை பத்தி ஒருத்தர் வந்து நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க எப்படினாலும் நீங்க அவங்கள அடிச்சு விட்டுருவீங்க. என்ன இதான் கைஸ், இந்த வீடியோ உருவானதுக்கு காரணமே இதுதான். இவ்வளோ பெரிய யூடியூப் சேனல், அப்போ அவருக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்தாங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே தான். அப்படி இருக்கும்போது உங்களோட கம்மியாக சப்ஸ்கிரைப் இருக்கவங்கள எப்படினாலும் நீங்கள் அடிச்சு விடலாம்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒருத்தரையே, நடக்கிற தப்புன்னு சொல்கிற ஒருத்தவரையே முடிச்சு விடலான்னு பார்க்கும்போது A2T நந்தாவோட அவரோட சின்ன சேனலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களும் ஈஸியாக முடிச்சு விட்டு போயிருப்பீங்களா? இந்த மாதிரி எத்தனை சேனல் நீங்கள் முடிச்சு விட்டீங்கன்னு நமக்கு தெரியாது. தெரியாமல் எத்தனை சேனலை முடிச்சு விட்டீங்கன்னு தெரியாது. இதனால தான் கைஸ், அதாவது வந்து காசு சம்பாதிக்க எப்படினாலும் யோசிக்கலாம், காசு சம்பாதிக்க என்னனாலும் பண்ணலாம், காசு சம்பாதிக்க எவனாலும் முடிச்சு விடலாம், காசு சம்பாதிக்க எந்த லெவலுக்குனாலும் இறங்கலாம்னு சொல்கிறதுக்கு இந்த ஆள் ஒருத்தர் மட்டும்தான் சாட்சின்னு நினைக்கிறேன். சாட்சி இல்லை, ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். போகிறது இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொய்யில் புலவரை பற்றின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.